ஒரு படிப்பு அப்படின்னா, இப்போ முதல் விஷயம் நம்ம 10 வயசுல முடிவு எடுக்கிறோம். சரி 15 வயசுல 15 வயசுல. ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்போ உதாரணமா வந்து மேஷ லக்னம். அஸ்வினி நட்சத்திரம் போகுது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு டிப்ளமோ படிக்க சொல்லுங்க. ம். இல்ல பொலிட்டிக்கல் சயன்ஸ் படிக்க சொல்லுங்க. ம். அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ம். இல்ல வந்து நீங்க வந்து ஒரு நாட்டில இன்னொரு நாடு, அயல்நாடு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்க சொல்லுங்க. இது ஒரு பொதுவானதா நான் சொல்றேன். ம். இது தனிப்பட்ட ஜாதகத்துக்காக நான் சொல்லல. இது ம். வந்து ஒரு பொதுவான படிப்பா கண்டிப்பா. இருக்கு, படிக்கலாம். ம். நான் உடனே வந்து பிறந்த குழந்தைகள்லாம் படிக்க போறதில்ல. பிறந்த கண்டிப்பா. குழந்தை அது மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம் சார் அது உங்களுக்கு பொருந்துனா எடுத்துங்க. கண்டிப்பா. ஆனா 17 வயசுல உங்களுக்கு மேஷராசி நடந்துச்சுன்னா, ம். அஸ்வினி நட்சத்திரம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இத பார்க்கலாமான்னா பார்க்கலாம். ம். இங்க மத்தவங்க சொல்றதுக்கும் நாங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தானே. கண்டிப்பா. 17 வயசுல 12த் படிப்போனா, ஒரு பிறந்த குழந்தை படிக்குமா? 17 வயசுல தானே படிக்க முடியும். ம். 17 வயசுக்கு பார்க்கணும், 21 வயசுக்கு பார்க்கணும், 25 வயசுக்கு பார்க்கணும், 24 வயசு பார்க்கணும். பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்ப்பீங்களா? கல்யாண பிள்ளைக்கு பார்ப்பீங்களான்னா, கல்யாண பிள்ளைக்கு தானே இப்போ ஜாதகம் பார்க்குறீங்க. கண்டிப்பா. அன்னைக்கு மட்டும் போட்டோ அனுப்புறது மட்டும் கல்யாண போட்டோ அனுப்புறீங்க. இன்னைக்குள்ள லேட்டஸ்ட்டாக இப்போ எடுத்த போட்டோ அனுப்புங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் லேட்டஸ்ட்டாக உள்ள ஜாதகம் அனுப்புங்க. லேட்டஸ்ட் ஜாதகங்கிறது வயதோட ஜாதகம். இப்போ எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சுட்டு, எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க எல்லாரும். இப்போ கோச்சார கிரகங்களும் ஜாதகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜாதகங்கிறது அதே ஜனன லக்கணம், ம். வயதோட்ட லக்கணம்னு ஒன்று எடுத்துக்கிட்டு ஏஎல்பி லக்கணம்னு எடுத்துக்கிட்டு அந்த ஏஎல்பி லக்கணத்துக்கு தான் 17 வயசுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கணும், 18 வயசு ஜாதகம் பார்க்கணும், கண்டிப்பா. 19 வயசு ஜாதகம் பார்க்கணும், 20 வயசு ஜாதகம் பார்க்கணும். ம். மேஷராசியில் பிறந்த மேஷராசி அப்படியே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ரிஷபராசியில் பிறந்த ரிஷபராசிக்கோ அப்படியே அமைதியாக இருக்காரு. மிதன ராசி அப்படியே வந்து இவர் வந்து சாதுரியமான மிதன ராசி. எத்தனை எப்போதுமே இருக்க முடியுமா என்ன? சாதுரியமாக மிதன ராசி இருக்குமா என்ன? இப்ப நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப அப்படி இருக்கேன்னு சொல்றாங்களா சொல்லவே என்ன? மாட்டேன். கரெக்ட்.